தென்காசி சிவகிரி வனசரகத்திற்கு உட்பட்ட பட்டா நிலங்களில் காட்டு விலங்குகளை வேட்டையாட திருட்டுத்தனமாக மின்வெளி அமைத்த இருவருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தேவிப்பட்டினம் பீட் பேச்சியம்மன் கோவில் அருகே காட்டு விலங்குகளை வேட்டையாட மின்வெளி அமைக்கப்பட்டதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தனசேகரன் மற்றும் சேகர் ஆகிய இருவரும் மின்வெளி அமைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து இருவருக்கும் தலா 25,000 வீதம் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மேல் செம்பேடு கிராமத்தில் நிறுத்தப்பட்ட அரசு பேருந்தை இயக்க கோரி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேல் செம்பேடு கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் சாலை வசதி சரியில்லை என கூறி நிறுத்தப்பட்ட அரசு பேருந்து சாலையை சீரமைத்து 1 வருடமாகியும் பேருந்தை இயக்காமல் அலைக்கழித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். முதியோர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் சிரமம் அடைந்துள்ளதால் பேருந்தை இயக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேருந்தை விடாது கண்டிக்கிறோம். பேருந்தை விடாது கண்டிக்கிறோம். திமுக அரசு வன்மையாக கண்டிக்கிறோம். மீண்டும் பேருந்தை இயக்க வேண்டும். விடப்பட்ட W4 பேருந்து 3 முறை வந்து செல்லும். அதுபோல 2004ஆம் ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது W4 செம்பேடு வழியாக இயக்கப்பட்டது. மாவட்ட சாலை ஆட்சியை வச்சு அந்த பேருந்தை இயக்கணும். அந்த பேருந்தை திமுக அரசு நிறுத்திவிட்டது. அவர்களுக்கு காரணம் கேட்டா டீசல் செலவு நாங்க சிக்கனம் பண்ணணும், எங்க முதலமைச்சர் டீசல் செலவு சிக்கனம் பண்ணணும் சொல்லியிருக்காரு, அதனால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்றாரு. வந்த பஸ்ஸுக்கு வரமாட்டேன்றாங்க. இப்படி நடுப்புற போய் அயல்வாடி வந்தவங்க அதுக்குள்ள இப்படியே நேரா போயிடுறாங்க, நேரா வராங்க. இப்படி ரோடு இப்ப அதுக்கு முன்னாடி ரோடு சரியில்லை, இப்ப ரோடு போட்டாச்சு. நாங்க போறதுக்கு பேஜாரு படுறோம். வயசானவங்க எல்லாம் குழந்தைங்களை நாங்க எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறது? நாங்க இப்படியே அவசப்படுறோம். நாங்க போறதுக்கு வரத்துக்கு தனியார் பஸ்ஸும் நிக்க மாட்டேங்குது. நிறுத்த முடியாதுமா அங்க எதுமா கிருஷ்ணாவரத்துல விட்டா நாங்க வலுக்கு வச்சு எப்படி பொம்பளைங்க ஓடாது ஓடுறது? இப்ப ரோடு நல்லா தானே இருக்குது, பஸ் விட்டா என்ன? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தோலம்பாளையம் ஆதிமாதையனூர் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மாணிக்கராஜ், மூர்த்தி ஆகியோரது தோட்டத்தில் புகுந்த காட்டு யானைகள் தென்னை மரங்களை சேதப்படுத்தின. லட்சக்கணக்கில் பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆறுதல் கூறியதுடன் உரிய இழப்பீடு அரசு மூலம் பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்தார்.